அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிஜிடிஆர்பியில் எழுத்து, சொல், யாப்பு, அணி இலக்கணம் பற்றிய தேர்வு குறிப்புகளை பார்க்க போகிறோம். இது மிக முக்கியமான லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம பிஜிடிஆர்பிக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள். நன்னூல் ஆசிரியர் பவணந்தி முனிவர். தமிழில் முழுமையாக கிடைத்த முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். நன்னூல் குறிப்பிடும் சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. தொல்காப்பியர் குறிப்பிடும் பொருள்கோள் 4. நன்னூலார் குறிப்பிடப்படும் பொருள்கோள் 10. யாப்பெருங்கால காரிகை நூலின் ஆசிரியர் அமிர்த சாகரர். யாப்பெருங்கல காரிகைக்கு உரை தந்தவர் குணா சாகரர். யாப்புக்கு உருவாகும் எழுத்துக்கள் மொத்தம் 13. 4 வகை பாக்கள் இருக்கு. ஆசிரியப்பா, வெண்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. யாப்பிலக்கணம் குறிப்பிடும் தலைகள் மொத்தம் 7. யாப்பிலக்கணம் குறிப்பிடும் அடிகள் மொத்தம் 5. யாப்பிலக்கணம் குறிப்பிடப்படும் தொடைகள் 43. இலக்கண நூல் ஆசிரியர் குறிப்பிடும் வனப்புகள் மொத்தம் 8 இருக்கு. வெண்பாவின் ஓசை செப்பல் ஓசை. ஆசிரியப்பாவின் ஓசை அகவல் ஓசை. கலிப்பாவின் ஓசை துள்ளல் ஓசை. வஞ்சிப்பாவின் ஓசை தூங்கல் ஓசை. தண்டி அலங்காரத்தின் ஆசிரியர் கண்டி. தண்டி அலங்காரம் கூறும் பொருளணிகள் மொத்தம் 35. தண்டி அலங்காரம் கூறும் இயல்கள் 3. பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல். தண்டி அலங்காரம் எந்நூலின் மொழிபெயர்ப்பு அப்படின்னா காவிய தர்சனம் வடமொழி நூலிருந்து மொழிபெயர்த்த நூல் தான் தண்டி அலங்காரம். இதில் நன்னூல் எழுத்திலக்கண சுருக்கம், ரொம்ப முக்கியமான சுருக்கங்கள்லாம் பார்க்கலாம். நன்னூல் இதோட ஆசிரியர் பவணந்தி முனிவர். இந்நூல் அமைய காரணம் சீய கங்கன். பாயிரம் வகை 2 இருக்கு. பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். நூல் வகை 3. முதல் நூல், வழிநூல், சார்பு நூல். நன்னூல் கூறும் வகைகள். மதம் 7, குற்றம் 10, அழகு 10, உத்தி 32, சூத்திரம் 6, உரை 14, நல் ஆசிரியருக்குரிய சான்று நிலம், ஆசிரியராகாதவருக்கு சான்று மடற்பனை. மாணாக்கர் வகை 3. முதல், இடை, கடை. முதல்ல அன்னம், பசு.